தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது அருமையான பக்தன் மோசே எழுதுகிற ஒரு ஜெப சங்கீதமாக இது காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பெரிய பொல்லாங்கான காரியத்தை செய்து ஆண்டவருடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யக்கூடாத காரியத்தை, விக்கிரக ஆராதனைகளை, இன்னும் பெரிய பெரிய பாவங்களை செய்ததினாலே ஆண்டவர் அவர்களை சில ராஜாக்களுடைய கரத்திலே ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர்கள் மிக வருத்தப்பட்டார்கள். அவர்கள் மிக துக்கமான காரியங்களை எல்லாம் அவர்கள் அடைந்தார்கள். அவருடைய சந்தோஷம் அவர்களை விட்டு போனது. இந்த சங்கீதத்திலே நம்ம வாசிப்போமே, ஆனால் ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் இருந்தது. ஆண்டவருடைய கோபத்தினால அவர்களுடைய நாட்கள் ஒன்றுமில்லாமல் போனது என்று வேதம் சொல்கிறது. ஆனா தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். நாங்க பல வருடங்கள் துன்பத்தை கண்டுட்டோம் ஆண்டவரே, கஷ்டத்தை கண்டுட்டோம். ஆனா இப்ப நாங்க மனம் திரும்பிட்டோம், நாங்க மாறிட்டோம். இப்பொழுது ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எங்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஒன்று செய்யும். நீர் எங்களுக்கு சோதனை அனுமதித்த அந்த காலத்திற்கு, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா எங்களை நீங்க மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாரு. இந்த ஜெபம் ஒரு தீர்க்க தரிசனமான ஜெபம். நான் நம்புகிறேன் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும் ஜெபித்த ஜெபம் அல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற நமக்காகவும் ஜெபித்த ஜெபம். அவர் ஜெபித்த ஜெபம் இன்றும் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. இன்றும் அந்த ஜெபம் பேசுகிறது. நான் நம்புகிறேன் அன்றைக்கு அவர் ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மன்னித்தார். அவர்களுடைய கோபத்தை, கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த கோபத்தை அவர்களிடத்திலிருந்து எடுத்து அவர்களை சமாதானமாய் நடத்தி, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன்னு ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சி ஆக்கினார். அவர்கள் இழந்ததை எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தந்தார். அவர்களை கர்த்தர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு தக்கதாய் ஆண்டவர் அவர்களுக்கு பலன் கொடுத்தார். அந்த தேவன் இன்றும் வாழ்கிறார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அந்த தேவன் தான் இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்தார், இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்தார், இந்த புதிய நாளை நமக்கு தந்தார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அன்றைக்கு மோசே ஜெபித்த அந்த ஜெபம் இன்றும் இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரித்தா இருக்கிறது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே இந்த வாக்குத்தத்த வசனம் நம் குடும்பங்களிலே அப்படியே நிறைவேறும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும். 10 ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்படலாம், 15 ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் இத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்படுகிறேனே, எனக்கு ஒன்றுமே கிடைக்காதா? நான் துன்பத்தையே பார்த்துட்டு இருக்கிறேனே, இழப்பையே பார்த்துட்டு இருக்கிறேனே, கஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறேனே, இந்த வருஷமும் கஷ்டத்தை தான் பார்க்க போறேனா? இந்த வருஷமும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி கை கட்டி தான் நான் நிக்க போறேனா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்களுடைய இருதயங்களிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நான் பலிபீடத்திலிருந்து கர்த்தரை நான் மிகவும் நம்பி சொல்லுகிறேன், இல்லை, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டு. இந்த ஆண்டு நீ பட்ட எல்லா கஷ்டத்திற்கும் ஆண்டவர் பலனை கொடுப்பார். பட்ட துன்பத்திற்கு, துக்கத்திற்கு, வடித்த கண்ணீருக்கு, ஜெபித்த ஜெபத்திற்கு, நீங்கள் கொடுத்த காணிக்கைகளுக்கு, நீங்கள் செய்த ஊழியங்களுக்கு, ஹல்லேலூயா, நீங்கள் எந்தெந்த காரியமெல்லாம் நீங்கள் செய்தீரோ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் மனுஷன் அல்ல, அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றாமல் எல்லாம் போக மாட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இந்த வருஷம் நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியான உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். ஏன் அப்படின்னா ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார், கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். நீங்க பட்ட துன்பத்தை மனுஷன் கணக்கு வச்சிருக்க மாட்டான், நீங்களே கணக்கு வச்சிருக்க மாட்டீங்க, ஆனா கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. உங்க அம்மா கணக்கு வைக்கல, உங்க அப்பா கணக்கு வைக்கல, ஆனா கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. உங்க கண்ணீரை கணக்கு வச்சிருக்கிறாரு, உங்க பிரயாசத்தை கணக்கு வச்சிருக்கிறாரு. அவர் கணக்கு வச்சுட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வருஷம் கையை பிடிச்சி நான் உன்னை இந்த வருஷத்துக்குள்ள ஏன் கொண்டு வந்தேன்னா, நான் உனக்கு இதுவரைக்கும் பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் இந்த வருஷம் உனக்கு நான் ஒன்று செய்ய போறேன். நம்புறவங்க எந்த இடத்துல இருந்தாலும் கைகளை தட்டி ஹல்லேலூயா, இந்த ஆராதனையிலே ஆண்டவர் உங்களை நடத்தட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பொய் உரையாது. வேதம் சொல்கிறது 400 வருடம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 400 வருடம் அவர்கள் படாத பாடுபட்டார்கள், துன்பத்தை கண்டார்கள்.
ஆனா ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சியாக்கினார். எப்படி மகிழ்ச்சியாக்கினார்னா, கானான் என்கிற ஒரு தேசத்தில் ஆண்டவர் அவங்களை கொண்டு போய் வைத்தார். அங்கே அவர்கள் கட்டாத வீடு அவர்களுக்காக ஆயத்தமாய் இருந்தது. அவர்கள் நடாத திராட்சை செடிகள் அவர்களுக்கு ஆயத்தமாய் இருந்தது. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற அந்த இடத்துல கொண்டு வச்சு அவர்களை மிகவும் சந்தோஷப்படுத்தினார். அந்த தேவன் தான் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தர்றார். வேதத்திலே நீங்கள் யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனாரை விட்டு அந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலட்டினார்கள். அந்த பலவர்ண அங்கி அவனை விட்டு போயிருச்சு. அந்த அங்கி மேல அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அந்த அங்கி சேஷ்டபுத்திர பாகத்திற்கு சமமானது. அப்படின்னா மூத்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கும்போது ஒரு கடைக்குட்டி பிள்ளையை எடுத்து மூத்த பிள்ளையினுடைய அந்த உரிமையை, அந்த மதிப்பை கொடுத்ததனுடைய அர்த்தம் தான் அந்த பலவர்ண அங்கி. யோசேப்பினுடைய தகப்பனார் எல்லா பிள்ளைகளை விட அவரை கொஞ்சம் ஸ்பெஷலா அவர் நேசிச்சாரு. உடனே எல்லாருக்கும் அவர் மேல பொறாம வந்துருச்சு. அவ்வளவுதான், அவரை தூக்கி குழியில போட்ட சம்பவம் நமக்கு தெரியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய 30வது வயதிலே கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தினார். எப்படி நிறுத்தினார்னா, அத்தனை வருஷமும் அவன் பட்ட பாடு அந்த ஒரே நாளில் சரியாயிருச்சு. அந்த ஒரே வருஷத்துல சரியாயிருச்சு. நான் நம்புறேன், யோசேப்பை போல இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ராஜாக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். இந்த வருஷம் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நிற்கிற வருஷம், ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு முன்பாய் நிற்கிற ஆண்டு. கர்த்தர் உங்களை அங்க கொண்டு போய் நிறுத்தி என்ன பண்ணுவாருன்னா, இத்தனை வருடம் பட்ட பாடுகளுக்கு யோசேப்பின் தலையின் மேல் அங்கீகாரம். இது விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கும், இது ஆமேன் சொல்றவங்களுக்கு நடக்கும், இதை கேட்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை அந்த மனுஷனை போல கொண்டு போய் நிறுத்தி கர்த்தர் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா என்ன பண்ணுவார் அப்படின்னா, மகிழ்ச்சியாய் மாற்றுவார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஒரு மாதத்தோட இந்த வாக்கு தத்தத்தை மறந்துடக்கூடாது. நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் இந்த வருஷம் முழுக்க இந்த வாக்கு தத்தத்தை நீங்க ஞாபகம் வைக்கணும். நானும் வருஷா வருஷம் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுப்பாரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலே நான் நம்புறேங்க, அந்த வாக்கு தத்தத்தை நான் ரொம்ப விசுவாசிப்பேன். கர்த்தர் அப்படியே செஞ்சாருங்க. போன வருடம் ஆண்டவர் சொன்னார், நான் கூட வருவேன்னாரு. கர்த்தர் எத்தனையோ பிரச்சனையில கூடயே வந்தார்ல ஆண்டவர். அதனால இந்த வருடமும் இந்த வார்த்தை மாறவே மாறாது. இது பொய் உரையாது. கர்த்தர் இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாருன்னா, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். ஆண்டவர் மிருதகாய ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்கினாரு. கர்த்தர் நகோமிய ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்கினார். இப்படியே கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்கின மனிதர்களை பார்த்தீங்கன்னா, அவங்க துன்பத்தை கண்டதற்கு சரியா ஆண்டவர் அவங்களுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் தந்துட்டாரு. ஆமேன்னு சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தரமாட்டாங்க, ஆனா கர்த்தர் தருவார். ஆமேன். இந்த செய்தியை நான் தியானித்துக் கொண்டு இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை குறித்து ஆண்டவர் என்ன பேசினார் அப்படின்னா, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் அழுத்தமாய் பேசினார். நான் இந்த வருடம் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்படின்னா இந்த வருடம் நமக்கு மகிழ்ச்சியின் ஆண்டு. கம்ஃபர்ட் சர்ச் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் மகிழ்ச்சியின் ஆண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற, ஆன்லைன்ல கேட்கிற, எங்க திருச்சபையை நேசிக்கிற, எங்க திருச்சபையை ஒரு அங்கத்தினராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆண்டு, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் இந்த வருஷம் மகிழ்ச்சியின் ஆண்டு. மகிழ்ச்சியின் ஆண்டு. அதான் ஆண்டவர் சொல்றாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாமே இன்னைக்கு இருக்குது. அவங்களுக்கு ஆண்டவர் கார் கொடுத்துட்டாரு, சாப்பாடு கொடுத்துட்டாரு, நல்ல வீடு கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில எது பறி போச்சு அப்படின்னா, சந்தோஷம் தாங்க பறி போய் கிடக்கு. நிறைய பேருக்கு சந்தோஷமே இல்லை. பாருங்க, நான் சில நேரத்தில் நினைப்பேன், நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ரப்பர் இருக்கும் பாருங்க, ரப்பர்னா அழிக்கிற ரப்பர் பாருங்க, அந்த பென்சில்ல எழுதுனா அந்த ரப்பர் இன்னைக்கே அதனுடைய விலை ரொம்ப கம்மியான விலை, ₹1 ₹2. அன்னைக்கெல்லாம் 5 காசு 10 காசு தான். நான் இருந்தனால 5 காசு இருந்துச்சு. இந்த 5 காசை கொண்டு போய் கொடுத்தா ஒரு ரப்பர் கிடைக்கும் பாருங்க. அந்த ரப்பரை வாங்கி நம்ம ஜோப்புக்குள்ள வைக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு ரப்பர் வாங்கினா சந்தோஷமா இருக்கும். ஒரு சட்டை போட்ட அந்த யூனிஃபார்ம் சட்டை பார்த்தீங்கன்னா, காக்கி சட்டை, வெள்ளை பேண்ட், அது வெள்ளை சட்டை காக்கி பேண்ட், அந்த யூனிஃபார்ம் ஃப்ரீயா கிடைக்கும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த லைன்ல நின்றுட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் முட்டை கொடுப்பாங்க. அந்த முட்டையை வாங்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லாத்துக்குமே சந்தோஷம். ஸ்கூல்ல லீவ் வந்தா ஒரு சந்தோஷம், எப்படி ஒரு சந்தோஷம். ஆனா நாட்கள் தாண்டதற்கு பிறகு நிறைய பேருக்கு
இப்போ வந்து அன்னைக்கு ரப்பர் நமக்கு பெருசு, இன்னைக்கு ஒரு கார் பாருங்க, ஒரு கார் வாங்குறாங்க பாருங்க. ஆனா அந்த கார் வாங்கின உடனே போய் பார்த்து கார் வாங்கிட்டோம். அந்த சந்தோஷம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இல்லை. ஒரு வீடு, நிறைய பேருடைய தரிசனம் ஒரு வீடு, எப்படியாவது ஒரு வீடு கட்டணும். ஆனா அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜனங்களும் அதிகமா இழக்கிறது எதைத்தான் இழக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷத்தை தாங்க இழக்கிறாங்க. சந்தோஷத்தை இழந்துட்டாங்க நிறைய பேர். இன்னைக்கு சந்தோஷமாவே இல்லை பாருங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நான் வளர்ந்த திருச்சபையில ஆனிவர்சரி நடக்கும் பாருங்களேன், அந்த பிரைஸ் கொடுக்குற அந்த நிகழ்ச்சி. அப்ப அந்த பிரைஸை வாங்கும் போது சில்வர் பாத்திரம் தான். ஐயோ, அந்த சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது, அவ்வளோ சந்தோஷம். அது கிட்டத்தட்ட ஒரு நாள் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஓடும் பாருங்களா அந்த சந்தோஷம். ஆனா சிலருடைய சந்தோஷம் நிமிஷங்கள் கூட இருக்கிறது இல்லை. இந்த போன வருஷத்துல இங்க இருக்கிற பிரதர், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க என்னென்னமோ வாங்குனீங்கல்ல, நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க எதுல சந்தோஷப்பட்டீங்க? நீங்க அந்த பைக்கை போய் ஷோரூம்ல வாங்குனீங்களே, உங்களுக்கு எவ்வளவு நாள் அது சந்தோஷமா இருந்துச்சு? அந்த கார் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? அந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? நீங்க ஒரு புது சட்டை, அது என்ன எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது சந்தோஷமாவே இல்லை. ஏதோ அந்த நிமிஷத்திற்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு, அடுத்த நிமிஷம் அது போயிடுச்சு. ஆனா ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க, எத்தனை நாள் அந்த சந்தோஷம் உங்களுக்கு நீடிச்சிருச்சு. அப்போ நான் நம்புறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையிலே உங்க சந்தோஷம் உங்களை விட்டு போயிருச்சு. ஏதோ ஒரு கடமை, ஏதோ ஒரு பொறுப்பு, பிள்ளைகளை குறிச்ச ஒரு பாரம், இல்லைன்னா குடும்பத்தை குறிச்ச ஒரு பாரம், எதிர்காலத்தை குறிச்ச ஒரு கவலை, எதுலையுமே செட்டில் ஆகலையே, என்னமோ எக்ஸெட்ரா, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தும் சந்தோஷப்படாம உங்களை தடுக்குது. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை மகளே, நீ இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் இந்த வருஷம் நான் உனக்கு திரும்ப தருவேன். இந்த வருஷம் மகிழ்ச்சியின் ஆண்டு, இந்த வருஷம் கர்த்தர் சந்தோஷத்தை தரப்போறாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வந்திருக்கிற, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு கர்த்தர் அந்த சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போறாரு. இந்த வருடம் அதைத்தான் கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. நான் உன்னை சந்தோஷப்படுத்த போகிறார் ஆண்டவர். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நீங்க நினைக்கலாம், நான் இனி சந்தோஷப்படுவதற்கு வாய்ப்பே இல்லையா, நான் இனி சந்தோஷப்படவே முடியாதா, எதுவுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதா அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதான் கணவன் மனைவி ஆயிட்டு ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிறைய பெற்றோர்களுக்கு தங்களுடையது எதுவுமே அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளுடையது மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டா சந்தோஷம், ஆனா இவங்க ட்ரெஸ் போட்டா அது சந்தோஷம் இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைங்க அத்தனை பேரும் சந்தோஷப்பட கர்த்தர் வைப்பார். நீங்க சந்தோஷப்படுகிறது மாதிரி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இந்த ஆண்டு நமக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? இந்த வசனத்தை கொடுக்கும் போது நான் நம்பினேன், ஆண்டவரே என்னை இந்த வருஷம் சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. அப்ப நான் என்ன ஆண்டவரிடத்துல ஒரு 10 நாட்களாக இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை கஷ்டப்படுத்தி எனக்கு ஒண்ணு கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தாதீங்க, எனக்கு அப்படி வேண்டாம். இதுவரைக்கும் எத்தனையோ காரியத்தை நான் கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன், கஷ்டப்பட்டு நான் பெற்றுக்கொண்டேன், அழுது நான் பெற்றுக்கொண்டேன், ரொம்ப வேதனைப்பட்டு பெற்றுக்கொண்டேன், சரீரத்துல நிறைய பாடுகளை சுமந்து நான் பெற்றுக்கொண்டேன், தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டேன், மாத்திரை சாப்பிட்டு கஷ்டப்பட்டேன், உடலில் பலவீனத்தினால கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு பலவீனம் முடியும் போது ஒரு ரிவார்டு எனக்கு கொடுத்தீங்க, ஒவ்வொரு பிரச்சனை முடியும் போது எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. ஆனா இந்த வருஷம் நான் அப்படி வாங்க விரும்பல ஆண்டவரே. எனக்கு இன்னைக்கு இந்த வருஷம் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, ஆனா ஒண்ணு, நான் கஷ்டப்படாம எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் உங்க பிள்ளை இல்லவா, நீங்க என்ன கஷ்டப்படுத்தி எனக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு என் ஜெபம். அந்த ஜெபத்தை உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்க செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து அப்படிதான் நான் ஜெபம் பண்றேன். எல்லா பரிசுத்தவான்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த காரியத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பெற்றுக்கொண்டேன், இத்தனை வருத்தம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு. ஆனா நான் என்ன நம்புறேன், கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறது நீங்க தானே ஆண்டவரே. அப்போ பலவீனன்னு ஒரு பையன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை திரும்ப கஷ்டப்படுத்த மாட்டீங்கல்ல. நான் பலவீனன், என்னுடைய தேவையை யோசிச்சா நான் சிக்காயிரும் ஆண்டவரே. எனக்கு முன்னாடி இருக்கிற கமிட்மெண்ட்டை யோசிச்சா நான் பைத்தியமே பிடிக்கும் ஆண்டவரே. என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, ஒரு நாள் கூட என்னால வாழ முடியாது, ஒரு நாள் கூட என்னால தூங்கவே முடியாது. அவ்வளவு கமிட்மெண்ட் இந்த வருஷத்துல இருக்கிறது, அவ்வளவு தேவை எனக்கு முன்னாடி இருக்குது. நீங்க சாதாரணமா யாரும் நினைச்சிடாதீங்க.
சாதாரணம் கிடையாது. ஒரு பெரிய தரிசனத்தை இந்த வருஷத்துல நான் சுமந்துட்டு இருக்கிறேன். அந்த தரிசனம் ரொம்ப மகா பெரிய தரிசனம். அதனால பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்றதற்கு அவங்க படாத பாடுபட்டு தான் வரணும். ஆனா எனக்கு அப்படி தாங்கக்கூடிய பலன் மனசுலையும் இல்லை, உடம்புலையும் இல்லை. நான் எப்படி ஆண்டவரை தாங்குவேன்? நான் ரொம்ப சிக்காயிருவேன். அதனால ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கொடுக்கணும்னா எனக்கு லெகுவா அதை கொடுத்துருங்க ஆண்டவரே. என்னை கஷ்டப்பட்டு எனக்கு கொடுக்காதீங்க ஆண்டவரே. இனி கஷ்டப்பட்டு வாங்குற அளவுக்கு நான் இல்லை. அதனால நான் நம்புறேன், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தரப்போறாரு, செய்ய போறாரு. கர்த்தர் இந்த வருடம் நம்ம பட்ட அத்த துன்பங்களுக்கும் கர்த்தர் ஒரு ரிவார்டை தரப்போறாரு. ஆனா இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது பாடுபட்ட அல்ல, கர்த்தர் உங்களுக்கு லெகுவாய் லெகுவாய் ஈஸியா. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கேட்க போறாங்க, இது உனக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படி அகப்பட்டது? இது உனக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படி அகப்பட்டது? இது உனக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படி அகப்பட்டது? உடனே நீங்க சொல்லுவீங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, உங்களுடைய தகப்பனுடைய தேவன் அதை எனக்கு வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. என் தகப்பனுடைய தேவன் அதை வாய்க்க பண்ணினார். உங்களுக்கு நான் நம்புறேன், அந்த வீடு லகுவா கிடைக்கும் சிஸ்டர், பிரதர். அந்த வாகனம் உங்களுக்கு லகுவா கிடைக்கும், அந்த தொழில் உங்களுக்கு லகுவா கிடைக்கும், அந்த வேலை உங்களுக்கு லகுவா கிடைக்கும், அந்த உயர்வு உங்களுக்கு லகுவா கிடைக்கும், உங்க பிள்ளைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை லகுவா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் லகுவா கிடைக்கும். நீங்க இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியம் உங்களுக்கு லகுவா கிடைக்கும். அப்போ சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களை பார்த்து அதைத்தான் கேட்பாங்க, இவ்வளவு லகுவா உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்க வேற ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. உங்க கையை அப்படி மேல உயர்த்தி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். ஓ ரம்தலா ரேகபோதோராலமா. அப்படி நம்முடைய வாயிலிருந்து நம்ம சாட்சி நம்ம சொல்ல போறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை மெதுவாய் நடத்துகிறவர், நம்முடைய பலவீனங்களுக்கு தக்கதாய் நம்மை நடத்துகிறவர். நம்ம சோர்ந்து போகும்போது பெரிய பாரத்தை நம்ம சுமத்த மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாய் சோதிக்கப்படுவதற்கு அவர் விட மாட்டார். தாங்கிடுகிற பலன் தருவார். தாங்கிறதுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் தாங்க கர்த்தர் சோதிப்பாரு. தாங்கிறதுக்கு பலன் இல்லைன்னும் போது அந்த சோதனை நம்மளை விட்டு போயிடும். உங்களுக்கு நிறைய பேரை கர்த்தர் இப்போ சோதிச்சுட்டு இருக்காரா? நான் சொல்றேன், உங்களுக்கு தாங்கிறதுக்கு பலன் இருக்கிறதுனால தான் கர்த்தர் சோதிக்கிறாரு. உங்களுக்கு தாங்கிறதுக்கு பலன் இருக்கு இருக்கு இருக்கு. ஆனா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கர்த்தர் உங்களை சோதிக்க மாட்டார், சோதிக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சியின் ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டு. இந்த ஆண்டு சந்தோஷத்தின் ஆண்டு. ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் துக்க செய்திகளை காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்க சந்தோஷத்தை குலைக்கிறது மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கலாம். இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து 10 நாள்ல ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இல்லை பாஸ்டர். ஒன் டே கூட சந்தோஷமா இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயம், சந்தோஷமே இல்லை. கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்தினுடைய முடிவில் நீங்க சொல்லுவீங்க, இந்த வருஷம் ஆண்டவர் என்ன சந்தோஷப்படுத்தினார். இதுவரையிலும் அடைந்திராத, இதுவரையிலும் நீங்கள் சந்தோஷப்பற்றாத. ஹல்லேலூயா. இதுவரையிலும் உங்க வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லை என்ற அளவிற்கு கர்த்தர் இந்த வருடத்தில் ஒரு சந்தோஷத்தால உங்களையும் என்னையும் நிரப்ப போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரப்ப போறாரு. நான் விசுவாசிக்கிறேன்றவங்க இருக்கிற இடங்களில் கையை உயர்த்தி ஆமேன் என்று ஒரு ஜபத்தை, அப்படியே ஜபத்தை, இந்த வார்த்தை எனக்கு தான், அப்படி எங்க இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான். நம்புறவங்களுக்கு அப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி நடக்கும். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. அப்படியே கர்த்தர் மேல நல்ல பற்றுதலா சொல்லுங்க, ஆண்டவரே அம்மா உங்களுக்கு தான், அம்மா பிரதர் உங்களுக்காக தான் இந்த கர்த்தர் வார்த்தையை பேசுறாரு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா 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 அப்பா, நான் தான் ரொம்ப துக்கத்தில் வந்திருக்கிறேன்ப்பா, நான் தான் ரொம்ப கண்ணீர் வடிச்சுட்டு வந்திருக்கிறேன்ப்பா. என்னால சந்தோஷப்படவே முடியலையே, என்னால சந்தோஷப்படவே முடியலையே, எனக்கு எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கலையே. ஆனா இந்த வருஷம் உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன். ஆமே, நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எஸ். ஒரு 2 காரியத்தை உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் எங்கிருந்து வரும் அப்படின்றதை குறித்து 2 காரியங்களை. ஒன்று வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே
12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியா 12வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். நெகேமியாவின் புத்தகம் 12வது அதிகாரத்திலே 43வது வசனத்தை வாசிக்க போகிறேன். நெகேமியா 12வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 12வது அதிகாரம் 43வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமிலே களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த எருசலேமினுடைய அழுகை பல மைல் தூரம் கேட்கப்பட்டது. பிள்ளைகள் எல்லாரும் அடிக்கப்பட்டார்கள். தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டது. சுற்றி இருக்கிற மதில் சுவர்கள் எல்லாம் இடிந்து போய் பல நாட்டு ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டார்கள். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சிட்டாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. உடனே என்ன இங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது, அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியா இருந்தார்கள். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக இந்த உலகத்திலே சந்தோஷத்தை கொடுக்கிறது யார் தான் கொடுக்க முடியும்னா, கர்த்தர் தான் சந்தோஷத்தை கொடுக்கிறவர். நான் நம்புறேன் உங்களை இந்த ஆண்டு யார் சந்தோஷப்படுத்த போறாருன்னா, கர்த்தரே உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். தேவன் உங்களை சந்தோஷப்படுத்த போறார். நீங்க நினைக்கலாம், எங்கிருந்து எனக்கு சந்தோஷம் வரும்? எல்லாமே இடிந்து போய் கிடக்கிறதே, என்ன சந்தோஷப்படுத்துறது மாதிரி யாருமே இல்லையே, எந்த சம்பவம் எனக்கு நடக்காதே அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இல்ல கர்த்தர் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துவாரு. என்ன சந்தோஷப்படுத்த முடியாது, யாராலையும் முடியாது அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். யார் பாஸ்டர் என்ன சந்தோஷப்படுத்த முடியும்? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு நான் சாப்பிடாத சாப்பாடா, நான் போகாத வாகனமா, நான் பார்க்காத பணமா, எனக்கு போயிடுச்சு, எனக்கு சந்தோஷமே போயிடுச்சு, எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று. கர்த்தரே உங்களை சந்தோஷப்படுத்துவார். நம்பர் 1, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அறிவு வேணும். நம்மளை வேற யாரும் சந்தோஷப்படுத்த முடியாது, கர்த்தர் தான் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்ற அறிவு வேணும். சந்தோஷத்திற்காக உலக மனிதர்கள் எங்கெங்கயோ தேடுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான். மகிழ்ச்சிக்காக என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க ஆண்டவரோட இருக்கும் போது வருகிற ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவர் யார் என்றால், கர்த்தர் தான் நம்மளை சந்தோஷப்படுத்தும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே நீர் என்னை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன் ஆண்டவரே, இனி நான் எங்க சந்தோஷப்பட போறேன்? நான் நம்புறேன், கண்டிப்பா கர்த்தரே சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் வேதத்திலே அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் எடுப்பீர்களானால், 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. 2வது அதிகாரம், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆலயத்திற்குள்ளே அன்னாள் துக்கமுகமாய் சென்றார். அவருடைய கணவனார் இந்த அன்னாளை சந்தோஷப்படுத்துவதற்கு என்னென்னமோ கொடுத்து பார்க்கிறாரு. அந்த ஏற்கனவே இருக்கிற எல்லாரை விட 1 மடங்கு அதிகமா, 10 மடங்கு அதிகமா, இதை வச்சுக்கப்பா வச்சுக்கோ, இப்பாவது நீ சந்தோஷமா இருப்பியா, இப்பாவது சந்தோஷமா இருப்பியா. அவருடைய கணவனார் அன்னாளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவர் எடுக்காத முயற்சி எதுவுமே இல்லை. ஆனா அன்னாளை சந்தோஷப்படுத்த முடியல, கணவனாரால சந்தோஷப்படுத்த முடியல. நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை யாராலையுமே சந்தோஷப்படுத்த முடியாம இருக்கலாம். என்னை யாருமே சந்தோஷப்படுத்த முடியாது அப்படி நான் சிரிச்சே பல நாட்கள் ஆச்சு. நான் வாய்விட்டு சிரிக்கல பாஸ்டர், என்ன சிரிக்க பண்ண முடியாது. ஆனா நான் நம்புறேன், அன்னாள் இங்கே சாட்சி கொடுக்கிறாங்க, கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்தினார்,
கணவனார் கொடுக்க முடியாத சந்தோஷம், மனைவி கொடுக்க முடியாத சந்தோஷம், பிள்ளைகள் கொடுக்க முடியாத சந்தோஷம், நண்பர்கள் கொடுக்க முடியாத சந்தோஷம், என் தேவனாகிய கர்த்தர் அன்னாளை சந்தோஷப்படுத்தினது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை இந்த ஆண்டு கர்த்தரே சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவரே சந்தோஷப்படுத்துவார். ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக தான் அப்படின்னா நடக்காத ஒன்று. அவருடைய கர்ப்பம் இல்ல, குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு தகுதியை இழந்துருச்சு. ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சாங்க. ஆண்டவர் அதை கொடுத்து கர்த்தர் அவர்களை சந்தோஷப்படுத்தினார். நான் நம்புறேன், அன்னாளை போல நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக, இந்த காரியம் அது உங்களுக்கு எட்டாத உயரமா இருக்கலாம், அது உங்களால வாங்க முடியாத ஒண்ணா இருக்கலாம், அது உங்களுக்கு திராணிக்கு மிஞ்சி இருக்கலாம், ஆனா அது உங்களுக்கு தேவையா இருக்கலாம். அதுக்காக நீங்க ஆசைப்படலாம். அது கிடைச்சா நிறைய நிந்த மாறும், நிறைய அவமானம் மாறும். கர்த்தர் எப்படியாவது அதை செய்ய மாட்டாரான்னு உங்க இருதயம் அங்கலாய்க்கலாம். அந்த ஒண்ணு கிடைக்காம வேற எந்த சந்தோஷத்தையும் உங்களால சந்தோஷமா அனுபவிக்க முடியாம அந்த ஒண்ணு தடுக்கலாம். என்னதா இருந்தாலும் அந்த ஒண்ணு, என்னதா இருந்தாலும் அந்த ஒண்ணு அதுவே உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கலாம். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு குழந்தை பாக்கியமா இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம், எக்ஸெட்ரா ஏதோ ஒண்ணு உங்க மனசுல ஓடிட்டே இருக்கலாம். அந்த ஒண்ணு கிடைச்சா நான் சந்தோஷமாயிருவேன் பாஸ்டர், அந்த ஒண்ணு எனக்கு கிடைச்சா போதும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்னாளை சந்தோஷப்படுத்துவதற்கு கர்த்தர் அந்த ஒரு ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியுமானால், அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியுமானால், நான் நம்புறேன் இந்த சத்தத்தை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். எஸ், ஹalleluya. கர்த்தர் இந்த வருஷம் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு நீ நினைக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். அந்த காரியம் இந்த ஆண்டிலே நிறைவேறும். அந்த காரியம் இந்த ஆண்டு நடக்கும். அந்த காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டு கைகூடி வர பண்ணுவார். ஓ, இந்த ஆண்டு கர்த்தருடைய வானம் நமக்காக திறக்கும். விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் நம்புறேன், ஆண்டவர் இந்த வருஷம் என்ன சந்தோஷப்படுத்த போறாரு. கர்த்தரே சந்தோஷப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் விசுவாசிங்க. நம்பர் 1, முதலாவது நம்மளை யார் சந்தோஷப்படுத்த முடியும்னா கர்த்தரே தான் சந்தோஷப்படுத்த முடியும். நீங்கள் வேதத்தில் மோசையினுடைய மாமனாராகிய எத்ரோவை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லும். நீங்கள் வாசிக்க முடியும் அந்த வசனத்தை. நீங்கள் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மையும் குறித்து எத்ரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனுடைய கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்கிறது, மோசையினுடைய மாமனாராகிய எத்ரோவுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஆண்டவர் அந்த பிள்ளைகளையும் மோசேயையும் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் ரொம்ப அழகாய் மீட்டு கொண்டார் என்கிற அந்த செய்தியை, அந்த காரியத்தை தன்னுடைய கண்ணால பார்க்கும்போது எத்ரோ சந்தோஷப்பட்டார். அப்ப நான் நம்புறேன், அந்த தேவ மனுஷனை கர்த்தர் சந்தோஷப்படுத்தணும்னு அங்கே அவர்களை கொண்டு வந்தார். அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நம்மை இந்த வருஷத்துல ஆண்டவர் கொண்டு போய் சில இடங்களிலே நிறுத்துவார். சில இடங்களிலே கர்த்தரே உங்களை வாலண்டியரா கொண்டு போய் நிறுத்தி அங்க நடக்கிற சில அற்புதங்களை உங்களுடைய கண்களில் கர்த்தர் காண்பித்து, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. நீங்க ஆண்டவருடைய நன்மையை பார்க்க போறீங்க. உங்களுடைய இருதயம் பிரமிக்க போகிறது. நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். தேவனே நம்மை சந்தோஷப்படுத்த போறார். கைகளை எல்லாரும் அப்படி மேல உயர்த்தி, ஹல்லேலூயா, எந்த இடத்துல இருந்தாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களை இந்த ஆண்டு நீரே எங்களை சந்தோஷப்படுத்த போகிறீர் சொல்லுவோம். நீங்களே ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமான செய்தி எத்ரோவுக்கு எப்படி போய் சேர்ந்ததோ அதே போல நமக்கும் இந்த ஆண்டு ஒரு சந்தோஷமான செய்தி கர்த்தரே அனுப்ப போறாரு. மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய காதுகளிலே கேட்க போகிறது. துக்க செய்தியை கேட்டு சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, 2022வது வருஷம் கர்த்தரின் காதுகளிலே சந்தோஷ செய்தியை கேட்க பண்ண போகிறார். அன்றைக்கு உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட போகிறது. இந்த வருடம் நம்முடைய காதுகள் சந்தோஷமான செய்தியை கேட்கும். சந்தோஷமான செய்தியை கேட்கும். கர்த்தரே நம்மை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தரே சந்தோஷப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேல, யூத ஜனங்கள் மேல ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியம். அவங்களை அவ்வளவுதான் அழிக்க போறாங்க. எல்லாருடைய இருதயமும் கலங்கி போயிருக்குது.
இனி என்ன செய்வோம் என்கிற ஒரு கேள்விக்குறி. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஆமானுக்கு விரோதமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை எழுப்பி, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்களை கர்த்தர் சந்தோஷத்தினால நிரப்பினார். எந்த நாள் அவர்களுக்கு சாவு அப்படின்னு அந்த ராஜாவுடைய கையெழுத்து போடப்பட்டதோ அந்த நாள் அவர்களுடைய விடுதலையின் நாளாக மாறினது. நான் நம்புறேன் அப்படி ஒரு செய்தி அந்த தேசத்தில் பரப்பப்பட்டது போல இந்த ஆண்டு நமக்கும் அப்படி ஒரு செய்தி வரட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்களுக்கும் வரட்டும். இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார். அவர் சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதற்காகவே அவர் பிறந்திருக்கிறார். என்னை அவர் சந்தோஷப்படுத்துவார். அவர் என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவார். எனக்கு ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்து சந்தோஷப்படுத்துவார். இந்த வருடம் மகிழ்ச்சியின் சத்தம் கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறது போல மகிழ்ச்சியின் சத்தம் நம்முடைய வீடுகளிலே கேட்கும். சந்தோஷ சத்தம் கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அவமானப்பட்ட இடங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் என்னை வீடு. எல்லாரும் சேர்ந்து அவமானம். இயேசுவே, இந்த பாடலை பாடுகிற ஒவ்வொருவருமே உம்முடைய கிருபை இறங்கட்டும். இந்த வாக்குத்தத்தம், நானே உன்னை சந்தோஷப்படுத்துவேன், நானே உன்னை சந்தோஷப்படுத்துவேன். அவமானம் அடைவர். ஓ அவமானம். இயேசுவே, அப்பா உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், சந்தோஷம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எங்க இருந்து வரும் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் கர்த்தரிடத்திலிருந்து. தேவனே நம்ம என்ன படுத்துவார்னா சந்தோஷப்படுத்துவார். அப்போ உங்க இருதயம் மகிழ்ச்சியா இல்லாத போது, எது கிடைச்சாலும் உங்களுடைய இருதயம் சந்தோஷமா இல்லாத போது, நீங்க ஓடி போய் எங்க உட்காரணும்னா, ஆண்டவரே நீர் என்னை சந்தோஷப்படுத்துங்க. பெரியவங்க, வயதானவங்க, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்துருக்கிறவங்க, கண்டிப்பா உங்களுடைய இருதயத்தில் நீங்க ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். நானும் அப்படிதான் அந்த ஊழியத்திற்கு வந்து அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் அப்படி சத்தம் போட்டு சிரிச்சு சந்தோஷமா இருந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப நாள் ஆனது மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம எப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தோம், இப்போ ரொம்ப சத்தமா சிரிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க சிரிக்க கூடாதா? ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போ அழுமூஞ்சியா தான் இருக்கணுமா? அப்படியெல்லாம் இல்லையே. ஆண்டவர் நம்ம சந்தோஷப்படுறதானே கர்த்தர் விரும்புறாரு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த மகிழ்ச்சி உங்களை விட்டு எடுக்கப்பட்டதே. ஆனா நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க. இந்த வார்த்தையை கொடுத்ததுலேருந்து நான் ஆண்டவரிடத்துல அப்படிதான் கேட்கிறேன். ஆண்டவரே, சந்தோஷப்படுத்துறது நீங்க தானே, சந்தோஷப்படுத்துறது நீங்க தானே. இந்த வருஷம் நீங்க என்ன படுத்தணும்னா என்ன, நீங்களே சந்தோஷப்படுத்தணும். கண்ணீரோடு விதைக்கிற நீங்க கம்பீரத்தோடு அறுக்கணும். ஆமேன். அள்ளித்தும் விதையை சுமந்து கொண்டு போகும்போது அழுது கொண்டு போகலாம். ஆனா நீங்க அறுத்து இப்போ அரிக்கட்ட தலையில சுமந்துட்டு வரீங்க, இப்போ துக்கமா வரலாமா சொல்லுங்க? ஆனா ஒரு நாள்ல கஷ்டப்பட்டீங்க பிரதர் சிஸ்டர், ஒரு நாள்ல கஷ்டப்பட்டு நீங்க படாத கஷ்டம் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் படாத கஷ்டம் எதுவுமே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டாச்சு, பணத்துக்காக கஷ்டப்பட்டாச்சு, எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி வந்துச்சுங்க. ஆனா இப்போ
நான் நம்புறேன் இந்த வருஷம் அதே கஷ்டத்தை சுமக்கிற வருஷம்னு நான் விசுவாசிக்கல. நீங்க ஆண்டோடைய சமூகத்துல போறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது நீங்க சிரிக்க வேண்டாம், கொஞ்சமாவது சந்தோஷப்பட வேண்டாம். நீங்க சந்தோஷப்படணுமா படக்கூடாது. உடனே உங்க மனசுல நான் எங்க வாச சந்தோஷப்பட போறேன், கட்டையில போற வரைக்கும் அப்படியே போயிட வேண்டியதான். நம்ம வாழ்க்கை இனி எப்படி ஆகும்னு யாருக்கு தெரியும். இனி இந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பேர்காலத்தை பார்த்து நம்ம வாழ்க்கை அப்படி போச்சு, அந்த மாதிரி ஒரு பெருமூச்சு உங்களுக்குள்ள அடிக்கடி வந்துட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு தந்தார். என் பிள்ளைகளுக்கு போய் சொல்லு, நான் அவங்கள சந்தோஷப்படுத்துவேன், நான் சந்தோஷப்படுத்துவேன். எப்படி நடக்கும்னு தெரியாது சிஸ்டர், பிரதர், எப்படி நடக்கும்னு தெரியாது, அம்மா எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனா நடக்கும். கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல உங்களை இந்த வருஷம் கர்த்தர் சந்தோஷப்படுத்த தான் போறாரு. கர்த்தர் மகிழ்ச்சி, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்த தான் போறாரு. காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்களுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்ன அந்த தேவன் தான் இன்றைக்கு சொல்றாரு, எது நடக்குமோ உன்னை நான் இந்த ஆண்டு சந்தோஷப்படுத்துவேன், நானே சந்தோஷப்படுத்துவேன், நானே சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா.